சகோதரர் பழனி சுவாமிவேல் அவர்களையும் பாடல் பாட மற்றும் இசை மீட்ட வந்திருக்கின்ற சகோதரர்களையும் திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சாமுவேல் அவர்களை வாழ்த்துவதில் வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தவர்கள். நம்முடைய சாந்தி நகரின் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். மணக்காவளம் பிள்ளை நகரில் அவர்களுடைய அலுவலகத்தை வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கின்ற உங்களையும் வரவேற்கிறேன். இப்பொழுது நம்ம மத்தியிலே சகோதரர் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்க மத்தியிலே நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு நல்ல தருணம் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்போடு கூட அழைத்த போதகர் ஐயா அவர்களுக்கும், கமிட்டியிலே உள்ள ஒவ்வொருவருக்கும், சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பாட்டுத்தாளிலே முதலாவது ஒரு பாடலை நான் பாடிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அடிமைக்கு கொடுத்த நிறைய பாடல்களிலே இதுவும் ஒன்று. உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன் உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன் உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. நீதிமானாய் நான் மாறிடவே நித்தமும் பரிசுத்தம் தந்திடுமே. நீதிமானாய் நான் மாறிடவே நித்தமும் பரிசுத்தம் தந்திடுமே. நீங்காத புகலிடம் உம் பிரசன்னம் நித்திய ஜீவனை அருள் தாருமே. நித்திய ஜீவனை அருள் தாருமே. உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன் உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. எலியாவின் தேவன் காகங்களை அனுப்பி என்னாலும் நடத்தி போஷிக்கின்றாரே. எலியாவின் தேவன் காகங்களை அனுப்பி என்னாலும் நடத்தி போஷிக்கின்றாரே. எத்தனையோ பாடுகள் சோதனை சூழ்ந்தாலும் எதிர்கொண்டு ஜெயம் பெற பலனளிப்பார். நான் எதிர்கொண்டு ஜெயம் பெற பலனளிப்பார். உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன் உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உன்னத தேவனாய் இயேசு என்னோடு.
வாக்கு தத்தம் தந்த கர்த்தர் மாறிடாரே, வார்த்தையாலே இருதயம் தேற்றுவாரே. வாக்கு தத்தம் தந்த கர்த்தர் மாறிடாரே, வார்த்தையாலே இருதயம் தேற்றுவாரே. வசனையா என் வாழ்வு மலர்ந்திடவே, வாழ்த்திடுமே எங்களை ஆசீர்வதியும். நீர் வாழ்த்திடுமே எங்களை ஆசீர்வதியும். உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன், உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தீரே, செந்நீராலே கழுவி அன்பு கூர்ந்தீரே. செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தீரே, செந்நீராலே கழுவி அன்பு கூர்ந்தீரே. செவிகளில் கேட்டு மகிழ்வே, சித்தம் அர்ப்பணிக்கின்றேன். நான் செய்வேன் உன் சித்தம் அர்ப்பணிக்கின்றேன். உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன், உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உன்னத தேவனாய் இயேசு நம்மோடு. அன்பின் ஆண்டவரோடு நாங்கள் துதிக்கிறோம். இதில் எந்த நாட்களில் உருவாக்கி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கொண்டு வந்ததற்காக நன்றி. நீர் மறைத்து வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சத்தமாய் ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கிமுவிலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட, ஆண்டவரால் நடத்தி வரப்பட்ட ஒரு அழகான ஒரு சந்ததி ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த ஜனத்தை பார்த்துதான் கர்த்தர் சொன்னாரு, நீங்க என்னுடைய கரத்திலே ஒரு அலங்காரமான கிரீடம், என்னுடைய கரத்திலே ஒரு ராஜமுடியா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அற்புதமாய் நேசித்த, போஷித்த, ஆதரித்த, வழிநடத்தின, பாதுகாத்த, அவர்களுக்காக யாவையும் செய்து முடித்தார் தேவன். அந்த ஜனத்தை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னுடைய கரத்திலே ஒரு அலங்காரமான கிரீடம், ராஜமுடியா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு 100க்கு 100 உண்மையா இருந்தார்களா, உண்மையாய் பின்பற்றினார்களா என்று கேட்டால் என்ன சொல்வீங்க? நோ, நம்மை போலவே சொல்லலாம்.
நோ. 100% அவரை நேசிக்கல, 100% அவரை பின்பற்றி போகல, முறுமுறுத்தாங்க, குறை சொன்னாங்க, குற்றம் சாட்டினாங்க, சோரம் போனாங்க, விக்கிரகத்தை தேடி போனாங்க, தவறான பழக்க வழக்கத்தில் சிக்கி கொண்டார்கள். அந்த ஜனங்கள் எனக்கு வேண்டாம், நான் நேசித்த ஜனங்கள் புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கி விட்டுட்டு இன்னொரு ஜனத்தை ஆண்டவர் அழைத்து இந்த வார்த்தை சொல்லவில்லை. அதே ஜனத்தை பார்த்துதான் மறுபடியும் சொன்னாரு, இஸ்ரவேலே, நீ என்னுடைய கரத்துல ஒரு அலங்காரமான கிரீடம், ராஜமுடியா இருப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், பக்கத்துல கையை பிடிங்க. நீங்க இந்த நாளிலிருந்து நம்ம தேவனுடைய கரத்துல ராஜமுடியா இருக்க போறீங்க, அலங்கார கிரீடமா இருக்க போறீங்க. இத நான் சொல்லல, கர்த்தரே சொல்றார். நீங்க எல்லாம் தீர்க்கதரிசன புத்திரர்களா மாறிட்டீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:1 பவுல் சொல்லுவாரு, நீங்கள் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமா இருக்கிறீங்க என்று பவுல் சொல்லுவார். சபைக்கு கிரீடம் கிறிஸ்து ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சபையில நீங்க எல்லாம் இல்லைன்னா சபை ஒண்ணுமே இல்லை. நீங்க எல்லாரும் தான் கிரீடங்கள். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2:19 பவுல் சொல்லுவாரு, வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 2:19, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் யார்? நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இந்த வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவங்க கிரீடம் பெற்றவங்க கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, செத்ததுக்கு அப்புறம் தாங்க கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தெசலோனிக்கே சபையை பார்த்து கர்த்தர் தாவீது பவுல் மூலமா சொல்றாரு, நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, நம்பிக்கையா இருக்கிறீங்க, கிரீடங்களாக இருக்கிறீங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபை ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். தன்னை நேசிக்கிற, தன்னை ஆதரிக்கிற, தன்னோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற தன் ஜனத்தை பார்த்துதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஒரு அலங்காரமான கிரீடம், ராஜமுடியா இருக்கிறீங்க என்பதை போல பவுலும் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேதாகமத்துல கிரீடம் என்கிற பதம் நிறைய இடத்துல வருவதை நீங்கள் பார்க்கலாம். கிரீடம் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு ராஜாவுக்கு கிரீடம் வைப்பாங்க பழைய காலத்துல எல்லாம். எதற்காக கிரீடம் கொடுக்கப்படுகிறது? ஒரு 3 காரணம் சொல்லுவாங்க. ஒன்று, முதன்மையா இருப்பதற்கு. 110 கோடிகள் இருக்கிற மக்கள் மத்தியில 125 கோடிகள் இருக்கிற இந்தியாவுல ஒரு பிரதமர் தான் வர முடியும். அதுக்குதான் எலெக்ஷன் நடக்குது. அந்த ஒரு ஆளை தான் மையப்படுத்தி தேர்ந்தெடுப்பாங்க. முதன்மையா இருப்பதற்கு, ஜனாதிபதி முதல் குடிமகன் சொல்றாங்களே, அந்த மாதிரி முதன்மையா இருப்பதற்கு தான் கிரீடம் ராஜாக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, முத்திரை மோதிர அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு. அது மாத்திரமல்ல, முழு மக்களுடைய நம்பிக்கையின் பாதுகாவலனாய் இருப்பதற்கு கிரீடங்கள் வழங்கப்படுகிறது. முதன்மையா இருப்பதற்கு, முழு முத்திரை மோதிர அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு, முழு மக்களுடைய நம்பிக்கையின் பாதுகாவலனாய் இருப்பதற்கு மனிதனுக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது, ஒரு ராஜாவுக்கு. ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த காலத்துல நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கிரீடம் கொடுக்க விரும்புகிறார். எதற்கு தெரியுமா? உங்க வேலையில, உங்க படிப்புல, உங்க தொழிலில நீங்க ஃபர்ஸ்ட் நபராய் மாறுவதற்கு. அல்லேலூயா. அதுதானே ஆசைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நான் எப்படியாவது பெஸ்ட் ஆயிரணும், ஃபர்ஸ்டா வந்துடணும் அப்படின்னு. ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புறார். நீ முதன்மையா இருக்கணும், என் பிள்ளை, என் ஜனம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். முதன்மையா இருப்பதற்கு, முத்திரை மோதிர அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு, முழு மக்களுடைய நம்பிக்கையின் பாதுகாவலனாய் இருப்பதற்கு தான் கிரீடங்கள் ராஜாக்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆண்டவர் உங்களை சொல்றாரு அதே வார்த்தை தான், நீங்க என்னுடைய கரத்துல ஒரு அலங்காரமான கிரீடம், ராஜமுடியா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதாகமத்துல ஊழியர்களுக்கு தான், ஆசாரியர்களுக்கு தான் முதல்ல கிரீடம் தரிப்பிக்கப்பட்டிருந்தது. லேவியராகமம் 8:9 பரிசுத்த கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 21
12 அபிஷேக தைல கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 16 அதிகாரத்துல 12 வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சிங்கார கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகம் 21:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உத்தமமாய் அவரை பின்பற்றி வருகிறவர்களுக்கு அவர் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறாராம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனத்துல பவுல் சொல்லுவாரு, நான் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறேன், விசுவாசத்தை ஓட்டத்தை ஓடுறேன், ஆண்டவர் எனக்கு நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறார் என்று அவர் அங்கு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:25 பந்தய ஓட்டத்துல நான் பொறுமையோடு ஓடுறேன், அந்த ஓட்ட பந்தயத்துல நான் லெக்க அடைய போறேன், எனக்கு அழிவில்லாத கிரீடத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:4 நான் ஆண்டவருக்காக உண்மையா ஊழியர் செய்யறேன், ஆண்டவருக்காக பிரயாசப்படுறேன், செலவு பண்றேன், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 யாக்கோபு நிருபம் 1:12 வாசிக்கும் பொழுது மரண பரியந்தம் இயேசுவுக்கு உண்மையாய் வாழுகிறவர்களுக்கு, சோதனையிலே சகிக்கிறவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடம் வைத்திருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:12 சொல்லுகிறது, அவருடைய சிரசில அநேக கிரீடங்கள் இருப்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இத்தனையும் நமக்கு தான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க, வேற யாருக்கோ கிடையாதுங்க, நமக்காக தான். எத்தனை கிரீடம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? ஆண்டவர் ரொம்ப நல்லவர். என் பிள்ளைங்க கனமுள்ளவங்களா மாறணும், இந்த உலகத்துல வாழ்வாதாரத்துல அவங்க கனத்துக்குரியவங்களா இருக்கணும், சமுதாயத்துல மற்ற மக்களுக்கு முன்பாக என்னுடைய ஜனங்கள் கனம் பெற்றவர்களா இருக்க வேண்டும் என்பதிலே ஆண்டவர் ரொம்ப அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் கனப்படுத்துகிற ஒரு கர்த்தர். கர்த்தருடைய அலங்காரம் தான் கனத்தை உருவாக்கும், கனத்தை ஏற்படுத்தும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அலங்கார கிரீடம் ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிறோம், நேசிக்கிறோம், நம்புகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஆலயத்தில் ஆண்டவரை நேசித்து வருகிறோமே, நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன? நிறைய கிரீடங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கென்றே அவர் வைத்திருக்கிறார். மரித்த பிறகு கொடுப்பதற்காக மாத்திரம் அல்ல, இதே பூமியில வாழ்கிற நமக்கு இந்த பூமிக்குரிய நன்மைகளினாலும் பூமிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிரீடமாக முன்னேற செய்வதிலே நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அக்கறை உள்ள ஒரு தேவன். வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் செத்ததுக்கு அப்புறம் கிரீடம் வாங்கல. அது ஒரு கிரீடம் இருக்குது. ஆனா பூமியில வாழும் பொழுதே, இருக்கும் பொழுதே, நடக்கும் பொழுதே நிறைய கிரீடம் போன்ற நன்மைகளை அனுபவிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? நிறைய அலங்காரத்தை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் அலங்காரமா வந்திருக்கிறீங்க, அதனால உங்ககிட்ட அலங்காரத்தை பத்தி நான் பேச வாஞ்சிக்கிறேன். நிறைய அலங்காரம் ஆண்டவரே சொல்றாரு, நான் என் கரத்துல அலங்கார கிரீடமா உங்களை மாற்ற போறேன், ராஜமுடியாக உன்னை பயன்படுத்த போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அலங்கார கிரீடம் ஆண்டவருடைய கரத்துல அலங்காரமாய் மாறும் பொழுது மாத்திரமே கிரீடங்களாக தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு 5 காரியங்களை நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக 1 நாளாகம புஸ்தகம் 16 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 16:29. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 29:2, சங்கீதம் 96:9 இந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லப்படுகிறது. நான் முதலாவது சொல்லுகிற பாயிண்ட், பரிசுத்தம் என்கின்ற அலங்காரம் ஆண்டவர் விரும்புகிறார். அது யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே கனமுள்ள பாத்திரமாக நிறுத்த ஆசைப்படுகிறார். எல்லாவற்றையும் வார்த்தையில உண்டாக்கினார். வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது, எல்லாவற்றையும் வார்த்தையிலே சிருஷ்டித்த ஆண்டவர் மனிதனை மாத்திரம் சொந்த கையினாலே கீழே குனிந்து மண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷ சாயலை உருவாக்கி நாசியிலே சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்மாவாக நிறுத்தி அவனோடு பேசி சம்பாஷணை செய்த தேவன் தான்
நாம் ஆராதிக்கிற தெய்வம். எல்லாவற்றையும் படைத்த தெய்வம், பார்த்து பார்த்து படைத்த தெய்வம், நல்லது நல்லதுன்னு கண்ட தெய்வம், அதை பரிசுத்தப்படுத்த ஓய்வு நாளை அவர் பயன்படுத்தினாராம். படைத்தவரே பரிசுத்தப்படுத்துகிறார். ஆதியாகமம் 2:3-4 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, படைத்தவர் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து படைத்த தெய்வம் அந்த பார்த்த இடத்தை, பூமியெல்லாம் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. மல்கியா 2:11 பரிசுத்தத்தை சிநேகிக்கிற கர்த்தரை தான் நாம் நேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஒரு தெய்வம். நிறைய பரிசுத்தவான்கள் பைபிள்ல இருக்கிறாங்க. அதுல யோசேப்பு ஒரு வித்தியாசமான பரிசுத்தவான், ஒரே மனைவியுடைய புருஷன். பழைய ஏற்பாட்டு காலத்தை ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு கிமு 1746 இருந்து 1636 வரைக்கும், ஏறக்குறைய 110 வயசு வரைக்கும் யோசேப்பு வாழ்ந்திருக்கிறார். உபாகமம் 33 அதிகாரம் 13, 14, 15, 16, 17 இந்த வசனத்திலாம் நீங்க வாசிக்கும் பொழுது, அவனுக்குள்ளாக ஒரு அலங்காரம் இருந்ததாக, முச்செடியில் எழுந்தவருடைய தயை இருந்ததாக, இப்படி பல சம்பவங்கள் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபுக்கு 11வது பிள்ளையா இருந்த யோசேப்பு, அவங்க அப்பா வயசான காலத்துல இவன் எனக்கு பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி பல வர்ண அங்கியை கொடுத்து அவன் அழகு பார்த்தாராம். அவங்க அப்பா, என் பையன் அழகு வஸ்திரம் போட்டிருக்கணும், நல்லா இருக்கணும் பாக்குறதுக்குன்னு சொல்லி அப்படி பார்த்து பார்த்து பூரிப்பை அடைந்தார். ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரியல, அவன் அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தம் என்கிற ஒரு வஸ்திரம் போட்டிருப்பது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாவம் வந்த போது கூட தெய்வ பயத்தினாலே நான் பாவம் செய்வது எப்படி என்று கேள்வி கேட்டான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தம் என்கின்ற ஒரு அலங்காரம். ரோமர் 11:16 சொல்லுகிறது, வேர் பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாய் இருக்கும். சிந்தை பரிசுத்தமாய் இருந்தால் கனவுகளும் பரிசுத்தமாய் இருக்கும், உணர்வுகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இருதயம் பரிசுத்தமாய் இருந்தால் தேவனை தரிசிக்க முடியும் என்று ஆண்டவர் இயேசு திருவாய் மொழியிலே அழகாய் சொன்னார். இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் அவர். எல்லாரும் இயேசுவ தெய்வம் நம்புறோம், நேசிக்கிறோம். பைபிள்ல எத்தனையோ பேர் ஏசப்பாவை பார்த்திருக்கிறாங்க, நம்ம பார்த்திருக்கிறோமா? என்னைக்காவது சொப்பனத்துல கனவுல நமக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறாரா, வெளிப்பாடு கொடுக்கிறாரா? ஆண்டவர் பேசுகிற உணர்வு சத்தங்கள் காதுகளிலே கேட்கிறதா? அதுதான் அலங்கார். அந்த பரிசுத்தமாய் நம்ம மாறும் பொழுது ஒரே நாள்ல பரிசுத்தம் வந்துடாது. பரிசுத்தம் எந்த பைபிள் காலேஜிலும் சர்டிபிகேட் தர மாட்டாங்க, இவன் பரிசுத்தவான்னு சொல்லி. எந்த சபையும் கொடுக்க முடியாது. தனி மனிதனுடைய கட்டுப்பாடும் தேவனுடைய கிருபையும் தான் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். தெய்வ பயம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கதான் அவனுக்குள்ள பரிசுத்தம் பெருகும். அது இயேசுவுடைய ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது அது பூரணமாக்கப்படுகிறது. யோசேப்பு ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிறது. இதே பாளையங்கோட்டையில நான் பிறந்து வாழ்ந்தேன். நான்லாம் இயேசு அறியாத குடும்பம். எங்க அம்மா கோயில சாமி ஆடுகிற ஒரு பக்தி உள்ள ஒரு தாயார். இதே தெற்கு பஜார்ல சிவன் கோயில்ல நான் 3 வருஷம் பால் குடம் எடுத்து நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். இதே திருச்செந்தூர் ரோட்ல 3 வருடம் நான் மாலை போட்டு காவி வேஷ்டியை கட்டி கொண்டு பஜனை பாடல் பாடிக்கொண்டு நடந்தே போயிருக்கிறேன். சொந்த வீடு, சொந்த வியாபாரம், சொந்த கடை, நிலம், இடம் எல்லாம் இந்த ஊர்ல இருந்த போதிலும் அநேக தடவை வெக்கப்பட்டு அவமானப்பட்டு சொத்துக்களை இழந்து நடுத்தெருவில் நின்று இருக்கிறோம். ஆண்டவர் அறியாத நாட்கள், அது ஆண்டவரை தெரியாத நாட்கள். வருத்தத்தோடு காலங்களை கழித்தோம். கடாச்சபுரத்துல எங்க மாமா ஒருத்தங்க எங்க தேடி வந்தாங்க. கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது, நெருக்கமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது
அவங்க தான் சொன்னாங்க, சொந்த ஊர்ல இருக்கிறனால இப்படி வெக்கமான அனுபவம் இருக்குது, ஒரு இடமாற்றம் இருந்தா நல்லா இருக்குமே, நீங்க கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். எங்க அப்பா சாகணும்னு நினைத்திருந்த நாட்கள்ல தான் எங்க மாமா சொன்னதுனால, இங்க நம்ம சாக வேண்டாம், கோயம்புத்தூர்ல போய் சாவோம் என்று சொல்லி பிரயாசப்பட்டு எங்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். கோயம்புத்தூருக்கு போகும் பொழுது இந்துவாக இருந்தோம். எனக்கும் இயேசுவுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ரொம்ப பக்தியான குடும்பமா எங்க சென்றோம். ஒரு பக்கம் தெய்வ பக்தி, இன்னொரு பக்கம் பாவ போராட்டங்கள். என்னுடைய மூத்த சகோதரி தான் முதல்ல இயேசுவை அந்த பரிசுத்த அன்புக்குள்ளே தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள். ஒரு வாலிப பிள்ளை தனியா போகிறாளே, ஜபத்துக்கு போறாளேன்னு சொல்லி என்னுடைய தங்கச்சி அக்காவுடைய துணைக்காக அந்த வீட்டு ஜபத்திலே கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். 2 வாலிப பிள்ளைகளுடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை கண்டு என்னுடைய தாயா அங்க என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் என்று சொல்லி எங்க அம்மா போய் பார்த்தார்கள். 3 பெண்களுடைய அந்த பரிசுத்தமான மாற்ற வாழ்க்கையை பார்த்து எங்க அப்பாவும் உள்ள போக ஆரம்பித்தார். கடைசியில என்ன கூப்பிட்டாங்க, நான் சொன்னேன், நமக்குன்னு 33 கோடி இருக்குது, சிங்கிள் தெய்வத்தை தேடி என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் விதண்டாவாதம் பேசினவன். இயேசு தெய்வம் அல்ல என்று கேவலமாய் கீழ்த்தரமாய் பேசினவன். வேத புத்தகத்தை கிழித்து வீசினவன், துணிகரமாய் பேசினவன். அப்படிலாம் செய்த போதிலும் என் ஆண்டவர் இயேசு என்னை பழி வாங்கவில்லை, என்னை சந்தித்தார். என் குடும்பத்தை ஒவ்வொருவரையாய் ஆண்டவர் சந்தித்தார். அந்த அசுத்த ஆவிகளே சொல்லுது இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி என் தாயாரை விட்டு விலகி போனது. இந்த ஆவிகள் சொல்லுது இயேசுதான் உண்மையான தெய்வம், அவர் கையில ஒரு பிரம்பு இருக்கிறது, நெருப்பு கோல் இருக்கிறது, என்னை துரத்துறாரு, என் பிள்ளைங்க, இது என்னுடைய வீடு, இயேசு சொல்றாரு இது என்னுடைய வீடுன்னு சொல்றாரு என்பதாக நான் வணங்கின அந்த விக்கிரகங்கள், அந்த அசுத்தாவிகள் அப்படி சொல்ல ஆரம்பித்து. ஏரல் பக்கத்துல ஹைகோர்ட்னு ஒருத்தர் இருக்காரு, அங்க கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கிறோம். ஆண்டவர் சுப்ரீம் கோர்ட்ல இருக்காருன்னு தெரியாம போச்சு. நம்ம ஆண்டவர் சுப்ரீம் கோர்ட் ஆண்டவர் போது எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளவோ நான் காரியங்களை செய்து அந்த உணர்வு, அந்த தெய்வ பரிசுத்தம் வரல. பக்தி இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, ஆனா பரிசுத்தம் எந்த மார்க்கத்திலுமே கிடையாது. இந்த வேதம் சொல்லுகிற சத்திய மார்க்கத்திலே மாத்திரமே உண்டு பரிசுத்தம். வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் ஒரு அலங்காரம். நம்ம அதை விரும்பணும், அதை நம்ம நேசிக்கணும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இது பரிசுத்தம்ங்கிற ஒரு அலங்காரத்தை நான் வேணும் விரும்புறேன்னு சொல்லி யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தருவார். அவர்களுடைய வாழ்க்கையில தான் கனம் உண்டாகும், உயர்வு உண்டாகும், மேன்மை உண்டாகும். உங்க படிப்புல, உங்க வேலையில, உங்க வருமானத்துல கர்த்தர் உங்களை கனம் பண்ணணுமா, பரிசுத்தத்துல உறுதியா இருங்கள், பரிசுத்தத்துல உண்மையா இருங்கள், பரிசுத்தத்துல பரிசுத்தமாய் மாற வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் வேதத்துல வாசிக்க வாசிக்க நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறாரு. பரிசுத்தம் ஒரு அலங்காரம். நீதிமொழிகள் 27:24 சொல்லுகிறது, கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ. தாத்தா பாட்டன் பூட்டங்காலத்துல கிறிஸ்தவங்களா ஆயிட்டாங்கிறதுனால நம்மளும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு அலையிறோம். வசனம் சொல்கிறது தலைமுறை தலைமுறையாக கிரீடங்கள் நிலை நிற்பது இல்லை, கிரீடங்கள் நிலை நிற்பது இல்லை, தலைமுறை தலைமுறை தோறும் வராது. பரிசுத்தம் இருந்தா வரும், தெய்வ பரிசுத்தம் இருந்தா நமக்குள்ள வரும் அந்த கிரீடம். வசனம் சொல்லுகிறது ஏசாயா 52:1, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், அசுத்தமானதை விட்டுட்டு விலகி உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். இந்த நாட்களில் இந்த 2 காலத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன, உன் அசுத்தமான வஸ்திரத்தை களைந்து விட்டு அலங்கார வஸ்திரத்தை உடுத்துவாயானால் நீ என் கரத்திலே ஒரு அலங்காரமான கிரீடமாய் மாற முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செஞ்சாங்க, பாவம் பண்ணுனாங்க, மீறி போனாங்க. வேலூர்ல ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது மோகன் சென்ன மூலமா ஊழியத்துக்கு போயிருந்தோம். திரளான கூட்டம், பல 20,000 பேர் இருப்பாங்க. கூட்ட நேரத்துல நாங்க முன்னாடி லைன்ல நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்காக. ஒரு தம்பி ஓடி வந்தான், ஏங்கி 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 அழுகிறான். எதுக்கு அழுகிறேன்னு சொல்லி அந்த பையன்ட்ட விசாரித்தேன். அவன் சொன்னான், எனக்கு எய்ட்ஸ்ன்னு சொல்லி இப்பதான் டாக்டர் சொன்னாங்க. பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறான் பையன், 18-19 வயசு இருக்கும். எய்ட்ஸ்
இப்பதான் டாக்டர் சொன்னாங்க, எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது, வீட்டுக்கு நான் போகவே இல்லை, இந்த கூட்டத்தை பார்த்து உள்ள வந்திருக்கிறேன். மறுபடியும் சொன்னான், ஒரு நாள் இன்பம் என்று எண்ணி போனேன், நான் எய்ட்ஸ் உள்ள வியாதி காரனாய் மாறி போனேன். ஒரு நாள் வாழ்க்கையை இன்பம் என்று எண்ணினேன், நான் சீக்கிரம் செத்துருவோனா பிரதர், என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் மருந்தே கிடையாதாமே எல்லாரும் சொல்றாங்க. அழுகையை பார்த்தா தாங்க முடியாத துயரம். ஒரு நாள் வாழ்க்கையை இன்பம் என்று போய் அவன் வாழ்க்கையில சீரழித்து கொண்டான். பரிசுத்த வாழ்க்கையை இழந்துட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன், என் சொந்தக்காரங்களா நான் நம்பி இருக்கிறாங்க, நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. அழுதான், தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறான். நடு ரோட்ல அந்த பப்ளிக் மீட்டிங்ல ஒரு வாலிப பையன் அழுகிறத நான் பார்த்தது அப்படி கிடையாது. அவன் அப்படி அழுகுறான், தனக்கு எய்ட்ஸ் இருக்கு, சாக போறான்னு தெரிஞ்சிருச்சு. நான் செஞ்ச தப்புக்காக அப்படி துயரமாய் அழுகிறான், மனஸ்தாபப்படுகிறான். ஆண்டவர் சொன்னாரு, புலம்பல் 5:16 சொல்லப்பட்டபடி, ஐயோ எங்க தலையில இருக்கிற கிரீடங்கள் விழுந்து போயிடுச்சு, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோமே சொல்லி எரேமியா புலம்பல் மூலமா அன்றைக்கு புலம்பினார். எங்க தலையில இருக்கிற கிரீடங்கள் விழுந்து போயிடுச்சு. திருச்சபை ஜனமே, இந்த 2 நாட்களிலே உன் தலையில இருக்கிற பரிசுத்த அலங்கார கிரீடத்தை நீ அடகு வைத்து விட்டாய். உனக்கு தேவன் வைத்திருந்த பரிசுத்த அலங்காரத்தை நீ தூர வீசி விட்டாய். உனக்குள்ள இருக்கின்ற பரிசுத்த அலங்காரத்தை வட்டி கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டே போல. உன் பரிசுத்தம் எங்கே? ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் எங்கே? ஆண்டவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கே? திருச்சபை ஜனமே, ஆண்டவர் உன்னிடத்தில் பேசுகிறார், அவர் உன்னோடு பேசுகிறார். வாலிப தம்பி, உன் பரிசுத்த அலங்காரம் எங்கே? யோசேப்பை ஆண்டவர் கனம் பண்ணுவதற்கு பரிசுத்தம் தான் முக்கியமா இருந்துச்சு. அவன் பரிசுத்தமா இருந்தான், வேலையில வாழ்க்கையில பரிசுத்தமா இருந்தான், அவன் சிறைச்சாலையில பரிசுத்தமா இருந்தான், அவன் அரண்மனையில பரிசுத்தமா இருந்தான். கர்த்தர் அவனை அந்த தேசத்துக்கே அதிபதியா உயர்த்தினார். உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க படிப்புல, உங்க வருமானத்துல, உங்க சமுதாயத்துல, உங்க சபையில கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமானால் பரிசுத்த அலங்காரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் அது. இரண்டாவதாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, வாலிபரின் அலங்காரம் பராக்கிரமம். என்ன போட்டிருக்கு? வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். சரி, வாலிபர் நிறைய கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, எல்லாம் 60, 70, 80, 85. வசனம் சொல்லுகிறது ஏசாயா 65:20 100 வயசு உள்ளவர்களும் வாலிபர்கள் எண்ணப்படுகிறார்கள். அல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை. பழைய நாட்கள் திரும்பி வந்தா ஆசீர்வாதமா இருக்கும். பராக்கிரமம் என்ன பைபிள்ல நிறைய இடத்துல போட்டிருக்கு. பைபிள்ல பராக்கிரமசாலின்னு யாரெல்லாம் இருக்கா? பராக்கிரமசாலி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல கிதியோன், சிம்சோன் பராக்கிரமசாலி கிடையாது. தாவீது 1 சாமுவேல் 16:18 அவன் பராக்கிரமசாலி. வேற கீஸ் ஒரு பராக்கிரமசாலி. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீஸ் சவுலுடைய அப்பா பேர். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சவுலும் யோனாத்தானும் பராக்கிரமசாலிகள். விழுந்து போயிட்டாங்களேன்னு அழுவார் தாவீது. பராக்கிரமசாலிகள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல யெரொபெயாம் ஒரு பராக்கிரமசாலி. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல சிரியா படைத்தலைவி நாகமான் ஒரு பராக்கிரமசாலி. பைபிள்ல பார்த்ததே இல்லையா? இவ்வளவு பராக்கிரமசாலி இருக்கிறாங்க பைபிள்ல. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பெனாயா ஒரு பராக்கிரமசாலி. நம்ம கர்த்தர் கூட பராக்கிரமசாலி. அல்லேலூயா! யோபு 9:4 போடப்பட்டிருக்கு. சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஒரு பராக்கிரமசாலியா ஒருத்தர் உலாவி வந்துகிட்டே இருக்கிறார். யார் அவர்? இப்பவும் இருக்கிறாங்க. யாரு?
பழைய பராக்கிரமசாலியா உலா வந்துகிட்டே இருக்கிறாங்க. யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். சரி, இன்னொருத்தர் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இப்பவும் ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்பவும் உலா வந்துகிட்டே இருக்கிறாங்க. யாருக்கும் வேண்டாம், நானே வச்சுட்டேன். சூரியன். நம்ம பார்க்கிறோமே இந்த சூரியன், இந்த சூரியன் இல்ல, பகல்ல பார்க்கிற சூரியன், அது பராக்கிரமசாலி போல வருதான். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனம் சொல்லுகிறது. சூரியன் ஒரு பராக்கிரமசாலி போல புறப்பட்டு வருதான். அல்லேலூயா. சரி, எனக்கு கவனிங்க. பராக்கிரமம் பராக்கிரமம் நிறைய பேர் போட்டிருக்கு. அதுல ஒருத்தரை நான் சொல்லல. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்துல யெப்தா அப்படின்னு ஒரு மனிதன் வருகிறார். இந்த யெப்தா 6 வருஷம் தான் நியாயம் விசாரித்தார். 9வது நியாயாதிபதி. இந்த யெப்தாவுடைய வாழ்க்கையில கீலேயாத்தின் ஆகிய அந்த ஊர்ல கிளையாத் அப்படிங்கிறவங்க அப்பா அவனை பெற்றெடுத்தார். அவன் ஒரு பரஸ்திரியின் மகன் என்று சொல்லப்படுகிறது. கலப்பு திருமணம் அவங்க அப்பா பண்றாரு, இல்ல தவறான பிள்ளையா பெற்றெடுக்கிறாரு. இதுதான் ஒன்று. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க, அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் அந்த மற்ற மக்கள் எல்லாம் அவனை ஏற்றுக்கொள்ளல, அவன் புறக்கணிக்கிறாங்க. இவன் நம்ம குடும்பம் கிடையாது, இவன் நம்ம இனம் கிடையாது, இவன் நம்ம ஜாதி கிடையாதுன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஆனா வசனம் சொல்கிறது, யெப்தா பராக்கிரமசாலியாய் கர்த்தருக்காக நின்றாராம். அருமையானவர்களே, பராக்கிரமம் செய்வதற்கு ஜாதி மத இன மொழி முக்கியம் கிடையாது. பைபிள்ல பராக்கிரமம் பராக்கிரமம்னு பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்கிறதெல்லாம் சரீர ஸ்ட்ரென்த்தை குறிக்கும். புதிய ஏற்பாட்டுல வருகிற விசுவாசத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற தைரியத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக பராக்கிரமம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல மாம்ச பலனைத்தான் வெளிப்படுத்தும். ஒரு ஆவியானவர் மேல இறங்குவாரு, மாம்சத்துல ஏதாவது செய்வாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி அல்ல. சத்திய வசனம் இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை ஊன்று தள்ளும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் ஒரு மனிதனை தைரியப்படுத்தி பேச வைக்கும், பிசாசை விரட்ட வைக்கும், வியாதிகளை துரத்த வைக்கும். அது பராக்கிரமம் செய்யக்கூடிய காரியங்கள். எபேசியர் 3:12, எபேசியர் 6:20, 1 யோவான் 3:20, 21. இந்த வசனம்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பராக்கிரமத்தை விரும்புகிறார். பராக்கிரமம் என்பது விசுவாசம், தைரியம். அல்லேலூயா. இந்த லெந்து நாட்கள்ல கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் மகனே உனக்குள்ளாக ஒரு பராக்கிரமம் இருக்கிறதா? பராக்கிரமம் என்கின்ற ஒரு அலங்காரம். இப்ப பிசாசு பிடிச்சு ஒருத்த வந்தா நீங்க ஜெபம் பண்ணி துரத்திடுவீங்களா? ஒரு எய்ட்ஸ் வியாதியுள்ள மனிதனை ஜெபம் பண்ணி சுகமாக்கிடுவீங்களா? நம்ம செய்யணும். செய்யலன்னா நம்ம அவிசுவாசி. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். நம்ம செய்ய முடியும். அந்த விசுவாசம் வரணும், அந்த பராக்கிரம வல்லமை வெளிப்படணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் என்ன 96ல ரட்சித்தார், ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். 2001ல இதே பாளையங்கோட்டைக்கு ஒரு சுட்கேஸோட ஒரு வேத புத்தகத்தோட ஊழியத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அணிநகர்ல தான் அந்த சிஎஸ்ஐ கல்லூரிக்கு நேரம் அந்த பக்கம் செத்தா அடக்கம் பண்ணிடலாம். அங்கதான் வாடகைக்கு ரூம் எடுத்து குடியிருந்தேன் 6 வருஷம் மிஷனரி வாழ்க்கை. அந்த நாட்கள்லாம் நம்ம ஊழியத்துல வந்த புதுசு. பாளையங்கோட்டை கர்த்தர் அனுப்புனார், அவன் சொந்த ஊருக்கு போ, எந்த இடத்துல வெக்கப்பட்டு கலங்கி கண்ணீர் பிடித்தாயோ அதே ஊர்ல உண்மையான தெய்வம் என்பதை நிரூபிப்பேன். உன் பக்தியினாலும் நீதினாலும் அல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ போ, என் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் பேசினார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 2001ல அந்த பாளையங்கோட்டை ஊழியத்திற்கு வந்தேன். அப்படி ஊழியம் செய்து கொண்டு இந்த நாட்களில ரொம்ப ஆரம்ப கால கஷ்டங்கள். எனக்கு இந்த பாளையங்கோட்டைக்கு வரும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கிறிஸ்தவர் என் ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். ஒரு ஆள் எனக்கு தெரியாது. எல்லாம் இந்துக்கள் சொந்தக்காரங்களாம். கிறிஸ்தவங்க எனக்கு தெரியாது, பழக்கமா அவ்வளவு கிடையாது. அதனால எனக்கு ஆரம்பத்துல யாரும் கூப்பிட மாட்டாங்க, பேச தூவல மாட்டாங்க.
தனியே உட்கார்ந்து ரோட்ல நடந்து நடந்து ஜெபம் பண்ணுவேன். என் ஊழியமே நடக்கிற ஊழியம். நடந்து நடந்து இங்கேருந்து தெருவா நடந்து நடந்து ஜெபம் பண்ணுவேன். அதான் என்னுடைய ஊழியம், ஆரம்ப கால ஊழியம். இன்னைக்கு வரைக்கும் நான் நடக்கிறத என்னுடைய தொழிலாக வைத்திருக்கிறேன். எப்போவாது எங்கேயா பாத்தீங்கன்னா நடந்து எங்கேயா போய்கிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டே போவேன். அந்த நாட்கள்ல 2003 ஒரு 3 நாளா ரொம்ப சோர்வு என் மனசுல. அப்போ நல்ல துக்கமான ஒரு காரியம், போராட்டமான ஒரு காரியம். இப்ப ஆண்டவர் பேசினாரு, நீ பராக்கிரமசாலியா எழும்பணும், விசுவாசத்துல வல்லவனா எழும்பணும். கர்த்தர் உணர்த்தினார். அது வரைக்கும் இருந்த அந்த போராட்டம், அந்த இருள் என்னை விட்டு விலகுவதை நான் உணர முடிந்தது. அப்பதான் நான் அறிந்து கொண்டேன், நம்மளை அவிசுவாசப்படுத்த, அதைரியப்படுத்த இந்த உலகத்துல நிறைய சம்பவங்கள் நேரிடலாம். ஆனா கர்த்தர் சொல்வாரு, நான் பராக்கிரமசாலியா உன்னோடு இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தம், அந்த வசனம் நம்மை உற்சாகப்படுத்தும், அந்த வசனம் நம்மை தைரியப்படுத்தும், அந்த வசனம் நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பராக்கிரமசாலியே நீ எழும்பு. பராக்கிரமம் ஒரு அலங்காரம். தேவனுடைய கரத்திலே அது ஒரு அலங்கார கிரீடமாய் இருக்கிறது. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அலங்காரமாய் இருக்கும். பரமனோடு உள்ள ஒரு ஐக்கியம் ஒரு அலங்காரம். பரமனோடு உள்ள ஒரு ஐக்கியம் ஒரு அலங்காரம். மரம்னு சொல்லாம கிளைன்னு போட்டிருக்கு. கர்த்தரின் கிளை அலங்காரம். அப்ப மரம்லாம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா, ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து கிளை எழும்பி செழிக்கும். சகரியா 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு நீதியுள்ள கிளை எழும்பும் என்று இயேசுவை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, தாவீதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அடிமரம் தாவீது, கிளையாக கர்த்தரின் கிளை என்னப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. தாவீதுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக, நெருங்கிய நட்பு இருப்பதாக, சிநேகம் இருப்பதாக இந்த வசனத்திலே நீங்க பார்க்க முடியும். தாவீதை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் ஈசாயினுடைய 8வது பிள்ளையாக தாவீது வருகிறார். அந்த தாவீதை பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஆடு மேய்க்கிற சிறுவன். நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க காலையில போனா மதியம் வந்துருவாங்க. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல 1 வாரம் 10 நாள் 20 நாள் ஆயிரும் ஆடு மேய்க்க போறவங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு சுமார் 1085ஆம் ஆண்டு கிமுவிலே வாழ்ந்தவர் தாவீது. 1015 வரைக்கும் 70 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார். தாவீது பிரீதியானவன், பிரியமானவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த தாவீது எப்ப ஆண்டவருக்கு பிரியமா மாறினார்னு கேட்டா, எப்ப தனிமையா இருக்கிறாங்களோ அப்பமெல்லாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்படுவார்கள். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதனாக தாவீது இருந்தார். அந்த நாட்கள் ஆடுகளோடு மாடுகளோடு நிற்கும் பொழுதெல்லாம் வேற யாரும் பேசுவதற்கு கூட இல்ல போல. ஆண்டவரோடு பேசுகிறான், பாடுகிறான், துதிக்கிறான். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். 45:1 சொல்றாரு, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து கவி பாடி வருகிறேன். சங்கீதம் 89:20, 21, 22 சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், நான் அவன் அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்ல காரணம் அவன் கர்த்தரை துதிக்கிறவன். சங்கீதம் 33:2, சங்கீதம் 43:4, சங்கீதம் 57:8, 7:8 எல்லாம் வாசித்து பாருங்க. சங்கீதம் 108:2, 147:7, 153 இந்த வசனம்லாம் நீங்க வாசித்து பாருங்க. சுரமண்டலத்தினாலே ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனிதனாக தாவீது இருந்தார். சுரமண்டலங்களினாலே கர்த்தரை துதிக்கிறவன், நேசிக்கிறவன். அவர் சொல்றாரு, ஏ வீணையே நீ விழி, நான் அதிகாலையில விழிப்பேன், கர்த்தரை துதிக்க வேண்டும், நீ எழும்பு சீக்கிரமாய். வீணைக்கு கட்டளை கொடுக்கிறார், எழும்பு, நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று. தாவீது தேவனோடு ஐக்கியம் உள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். அல்லேலூயா. காலையில 4 மணிக்கு பவர் கட் ஆகுது. எதுக்கு தெரியுமா? கர்த்தரோடு ஐக்கியப்படுவதற்கு. நம்ம கவர்மெண்ட் திட்டிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தரோடு ஐக்கியப்படுற ஒரு நேரம்.
கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நேரம். எபிரேயர் 13:15 சொல்கிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளாலே எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை மனதார துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறுகிறான். காரணம், கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதன், பரமனோடு ஐக்கியம் பெற்ற ஒரு மனிதன். உங்க வாழ்க்கையில கர்த்தரை எந்த அளவுக்கு துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிரச்சனைகளில ஒரு விடுதலையே காண்பீர்கள். அல்லேலூயா. உன் நெருக்கத்திலிருந்து விடுதலையே காண்பீர்கள், உன் உபத்திரவத்திலிருந்து விடுதலையே காண்பீர்கள். நீங்க கர்த்தரை துதிக்க பழக வேண்டும், இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. ஆண்டவர் எந்த அளவுக்கு துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ள அன்பினால நிரம்பும். அல்லேலூயா. பைபிள்லயும் சரி, கன்வென்ஷன் புக்லயும் சரி, நிறைய பரிசுத்தவான்கள் பாட்டு எழுதுறாங்க. எப்படி வருது பாட்டு? அடிபட்டு, உதப்பட்டு, மிதிப்பட்டு, அப்படித்தான் பாட்டெல்லாம் வருது. ஃபாதர் பெர்க்மான்ஸ் கேட்டு பாருங்க. நான் இந்த ஐயாட்ட அன்னைக்கு கேட்டேன், ஐயா இவ்வளவு பாட்டு எழுதுறீங்களே, எப்படியா பாட்டு வருதுன்னு கேட்டேன். எத்தனை அடி வாங்குறானோ அத்தனை பாட்டு வருது தம்பி அப்படின்னாங்க. என் வாழ்க்கையில எத்தனை உபத்திரம் வருதோ அத்தனை பாட்டு வருது, எத்தனை நெருக்கம் வருகிறதோ அத்தனை பாட்டு வருது. ஒரு நாளும் கர்த்தரை முறுமுறுப்பது இல்லை, ஒரு நாளும் கர்த்தரை குறை சொல்வதில்லை, ஒரு நாளும் கர்த்தரை இகழ்ச்சியாக பேசுவதில்லை. என்னை உண்டாக்கின தெய்வத்தை நான் நேசிக்கிறேன், உருவாக்கின தெய்வத்தை நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் தாவீதுக்கு இருந்துச்சு. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ரொம்ப நெருக்கத்துல இருந்த பொழுது ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். சாப்பாட்டுக்கு பணம் இல்லாம, வசதி இல்லாம, டீ குடிக்க காசு இல்லாம அழுத காலங்கள் கூட உண்டு. அப்ப ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய் நான் ஊழியத்தை விட்டுறலாம், பேசாவது கோயம்புத்தூருக்கு அப்பா அம்மா கூட போயிடலாம்னு நினைச்சேன். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசினாரு, மகனே நீ இஸ்ரவேல் ஜனத்தை போல முறுமுறுக்காத, இந்த நெருக்கத்துல, இந்த சூழ்நிலைகளில என்ன துதிப்பாயா? நான் சொன்னேன், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் போடுறேன் அது வேற. அன்னைக்கு உண்மையிலேயே காசு இல்லாம சாப்பிடல, டீ குடிக்க காசு கிடையாது, தண்ணி மாத்திரம் தான் 3-4 நாளா குடிச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்ன ஆண்டவரே நீங்க ஏதாவது தந்தாதான் நம்ம துதிக்க முடியும்னு நான் கேட்டேன். இப்ப ஆண்டவர் உள்ளத்துல உணர்த்தினாரு, நான் தராட்டாலும் நீ துதிக்க பழகணும். அத்திமரம், திராட்சை செடி எல்லாம் போனாலுங்கிறீங்க, போனா நீங்க போயிருவீங்க போல இருக்கு. கர்த்தரை துதிக்க மாட்டேங்கீங்களே. கர்த்தர் ரொம்ப துக்கப்படுவார் சில வேளைகள்ல. என் பிள்ளைங்க கர்த்தரை என்னை நேசிக்கிறது இல்ல, என்னை துதிக்கிறது இல்ல, குறைவுபட்டு இருக்கிறாங்க. என்னை ஆராதிப்பதில் என் ஜனங்கள் குறைவுபட்டு இருக்கிறாங்க, என்னை தொழுது கொள்வதில் என் ஜனங்கள் குறைவுபட்டு இருக்கிறாங்க, என்னை அன்பு கூறுவதில் என் ஜனங்கள் குறைவுபட்டு இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் துக்கப்படுகிறார். அன்னைக்கு ஆண்டவருக்கு முழுமையும் ஒப்பு கொடுத்து அப்படி துதிச்சேன். ஆண்டவர் அளவுக்கு அதிகமா நேசித்தேன். நைட்டு 10 மணி இருக்கும், அப்படியே அந்த ரோட்ல அப்படியே நடந்து மார்க்கெட் பக்கம், ரோஹன் டீ கடை பக்கம் போனேன். நடந்து போய்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப டயர்டு, சாப்பிட பணம் இல்ல. என் நண்பர் ஒருத்தர் வழியில பார்த்தாரு, எங்க போறீங்கன்னு கேட்டாரு. அவர் என்ன சொல்லி தப்பிக்கன்னு தெரியாம சாப்பிட போறேன்னு சொல்லிட்டேன். வாங்க பிரதர் நானும் அங்கதான் போறேன்னு சொல்லி கூட்டி போயிட்டாரு. எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பயம், காசே இல்லையே, அந்த மனுஷன் போற வாங்க பிரதர் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ரொம்ப பயம். உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் போட்டு விழுவிழுன்னு வெட்டுறாரு மனுஷன். எனக்கு பார்த்து பார்த்து பயந்து பயந்து சாப்பிடுறேன், காசு இல்லையே காசு இல்லையே காசு இல்லையே. சாப்பாட்டு முடிஞ்சிச்சு, மெதுவா சாப்பிடுறேன், சீக்கிரம் கையை கழுவுனா அவர் தானே பில் கட்டுவாரு. மெதுவா சாப்பிடுறேன், சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் பணம் கொடுத்தாரு. வெளியே வந்தேன், கொஞ்ச தூரம் பேசிட்டே வந்தாரு, என் கையில கொஞ்சம் பணத்தை கையில கொடுத்தாரு. என்னன்னு தெரியல பிரதர், உங்களை பார்த்த மாத்திரத்துல என் உள்ளத்துல ஆண்டவர் பேசினாரு, இதை வச்சுக்கோங்க. அதுல வாங்கின உடனே கண்ணில் வந்த கண்ணீருக்கு அளவே கிடையாது. முதல்ல நான் ஊழியத்துல பாளையங்கோட்டைக்கு வந்த முதல் டைம், அந்த நெருக்கத்துக்கு மத்தியில என் கர்த்தர் என்னை போஷித்ததை என்னால மறக்கவே முடியாது. என் ரூம்ல வந்து உட்கார்ந்தேன், 3 நாளா பசியில கிடந்தேன், பட்டினியில கிடந்தேன், அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு உமக்கு என்ன ஆண்டவரே, என்னை கவனிக்க மாட்டேங்கிற, உதவி செய்ய மாட்டேங்கிற, அற்புதம் செய்ய மாட்டேங்கிற, எலியாவுக்கு காக்காவெல்லாம் அனுப்புனேற, எனக்கு ஒண்ணுமே வரலையே அப்படிதான் புலம்புனேன். ஆனா துதிக்க மறந்துட்டேன், ஆண்டவரை நேசிக்க மறந்துட்டேன். கேள்வி கேட்கிறோம், நிறைய காரியங்களை பேசுறோம், கர்த்தரை நேசிக்கிறதுல குறைவுபட்டுருதோம். நான் உணர்த்தப்பட்டேன் அந்த நாள்ல. ஆனா ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த 7:30 மணிக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஆண்டவர் மனதார துதித்தேன். என் 3 மணி நேர துதியில
என் தேவைகளை ஆண்டவர் அற்புதமா சந்தித்தார் ஆரம்ப காலத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டபடி நீரே போதும் இயேசுவே, நீரே போதுமே, நீதியின் பாதையில் நேர்த்திய நிறுத்துவீரே. நீரே போதும் இயேசுவே, நீரே போதுமே, நீதியின் பாதையில் நேர்த்திய நிறுத்துவீரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. பாவங்கள் போக்கி பாடுகள் நீக்கி பாசத்தை பொழிந்தீரே, பாதைகள் காட்டி பஞ்சங்கள் விரட்டி பாரினில் உயர்த்தினீரே. பாவங்கள் போக்கி பாடுகள் நீக்கி பாசத்தை பொழிந்தீரே, பாதைகள் காட்டி பஞ்சங்கள் விரட்டி பாரினில் உயர்த்தினீரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. கஷ்டங்கள் மாற்றி கவலைகள் அகற்றி கண்ணீரை துடைத்தீரே, கலக்கங்கள் துரத்தி கனிவுடன் நிறுத்திட கண்மலையாய் வந்தீரே. கஷ்டங்கள் மாற்றி கவலைகள் அகற்றி கண்ணீரை துடைத்தீரே, கலக்கங்கள் துரத்தி கனிவுடன் நிறுத்திட கண்மலையாய் வந்தீரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. பிணி நோய் விலக்கி பிசாசை மடக்கி பிரமிக்கும் அதிசயரே, பிரச்சனைகள் முடக்கிடும் பிரிவினை முறித்திடும் பிரதான ஆசாரியரே. பிணி நோய் விலக்கி பிசாசை மடக்கி பிரமிக்கும் அதிசயரே, பிரச்சனைகள் முடித்திடும் பிரிவினை முறித்திடும் பிரதான ஆசாரியரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஓசன்னா. சாபங்கள் உடைத்திடும் சாதிகள் ஒழித்திடும் சாலமன் ராஜாவே, சாபத்தை தடுத்திடும் சாட்சியாய் வைத்திடும் சாவை வென்ற இயேசுவே. சாபங்கள் உடைத்திடும் சாதிகள் ஒழித்திடும் சாலமன் ராஜாவே, சாபத்தை தடுத்திடும் சாட்சியாய் வைத்திடும் சாவை வென்ற இயேசுவே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. ஆண்டவர் போதும் போதும் போதும்னு தாவீது சொல்லியிருப்பார் போல, எத்தனை நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் என் கர்த்தர் எனக்கு போதும். அல்லேலூயா. அவரை நினைத்து துதிக்க துதிக்க உள்ள அன்பினால பொங்கும். பரமனோடு உள்ள ஒரு ஐக்கியம் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். மத்தேயு 1:1 அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். மார்க் 11:10 தாவீதின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறார். லூக்கா 1:32 தாவீதின் சிங்காசனத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 தாவீதின் திறவுகோல உடையவர் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 நான் தாவீதின் வேரும்
விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் அதிகமா துதிக்கிற மனுஷனை ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பேரை உயர்த்தினார். உங்க வாழ்க்கையில உங்க பேரை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்குங்க, இன்னும் துதிக்கணும் நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்ம பேரை கீர்த்தியாக மாற்றுவார். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து உண்டாகும் ஞானம் ஒரு அலங்காரம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9. ஞானம்னு பேர் வச்சு ஞானம் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? வெள்ளத்தாயின்னு பேர் வச்சுட்டு கருகருன்னு இருக்கிற ஆட்களும் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? ஞானம், இந்த ஞானங்கிற வார்த்தைக்கு வசனம் சொல்லுகிறது ஒரு அலங்காரம். அல்லேலூயா. ஞானம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அலங்காரம். பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம் ஒரு அலங்காரம். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல நோவா ஞானமா பேழைய கட்டினாரு, யோசேப்பு ஞானமா சில காரியங்களை செஞ்சாரு, ஞான தரிசனம் பெற்றாரு. மோசே ஞானமுள்ள மனிதனாய் இருந்தார், யோசுவா ஞானமுள்ள மனிதனாய் இருந்தார். அப்படி பல மனிதர்களை யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்துல 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, பெசலேயலை குறித்தும் அகோலியாபை குறித்தும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. விசித்திரமானதை வினோதமானதை யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தாராம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க படிப்புல உங்க வேலையில மத்தவங்கள மாதிரியே செய்யக்கூடாது, விசித்திரமானதை செய்யணும், வினோதமானதை செய்யணும், விட்டடிச்சு செய்யக்கூடாது. வினோதமானதை செய்யணும், யூகித்து செய்யணும். அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஞானம் ஞானம்னு பைபிள்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் சாலமோனே தான் ஞானியிலே சிறந்தவர் நம்ம சொல்றோம். ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு முன்னும் பின்னும் ஞானத்துல சிறந்தவங்க இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. சாலமோனுடைய ஆயுசு நாட்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்பு 1015 இருந்து 975 வரைக்கும் அவருடைய ஆயுசு காலங்கள், அவருடைய ஊழிய காலங்கள். இந்த சாலமோனுக்கு எதிதியா அப்படிங்கிற ஒரு பேர் கூட உண்டு. 2 சாமுவேல் 12, 24, 25 வாசிக்கும் பொழுது எதிதியாங்கிற ஒரு பேரை நாத்தான் தீர்க்கதரிசி கொடுக்கிறார். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கும் பொழுது பூமியில் இருக்கிற சகல ராஜாக்களும் பிரபுக்களும் சாலமோன் முகத்தை பார்க்க வந்தார்களாம். அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கிறதுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்தா போதாது. பூமியில் இருக்கிற சகல ராஜாக்களும் பிரபுக்களும் நம்ம முகத்தை பார்க்க கர்த்தர் கொண்டு வருவார். ஒண்ணு பார்க்க நினைச்சிடாதீங்க, ஒருவேளை வந்தாலும் சந்தோஷம் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, பூமியில இருக்கிற சகல ராஜாக்களும் பிரபுக்களும் ஐயா முகத்தை பார்த்தா போதுன்னு ஒரு வாலிபனை தேடி வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு வாலிபனாகிய சாலமோனை தேடி பூமியில இருக்கிற சகல ராஜாக்களும் பிரபுக்களும் அவர் முகத்தை காண வந்தார்கள் என்று வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29, 30 சொல்லுகிறது, சாலமோனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார், கடற்கரை திரளான மனத்தனையான மனோவிருத்தியை கர்த்தர் கொடுத்தார் என்று வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். சாலமோன் எத்தனை நீதிமொழிகள் எழுதினாரு? 31. 31 சொல்றவங்க கை தூக்குங்க பாப்போம். நீங்க சரியான ஆட்கள், என்ன மாட்டி விட்டுருவீங்க. எத்தனை நீதிமொழிகள் எழுதினாரு? 24. 3000 நீதிமொழிகள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பாருங்க, 3000 நீதிமொழிகளும் 1005 பாட்டும் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சாலமோன் பார்த்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏன் அவனுக்கு ஞானம் கொடுத்தார், எதற்காக அவனுக்கு ஞானம் கொடுத்தார்? நம்ம சர்ச்சில் கூட நாள் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் இதை பொறுத்து. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். என்ன கூர்ந்தான்? நம்ம எல்லாருமே ஆண்டவர் நேசித்ததான் வந்திருக்கிறோம். நம்ம நேசித்து வந்ததுக்கும் சாலமோன் நேசித்து இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. கவனிங்க, என்ன கவனிங்க, ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கும் சாலமோன் நேசிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. சாலமோன், உங்க அம்மா பேர் பட்சேபால், உங்க அப்பா பேரு தாவீது. அந்த பட்சேபாலுக்கு ஏற்கனவே ஒரு புருஷன் இருந்தாரு, அவர் பேரு உரியா.
இன்னொருத்தருடைய மனைவியாக பட்சேபாள் இருக்கிறாங்க. தாவீது அந்த மகளை தனக்காக எடுத்துக் கொள்ளுகிறார். சேர்ந்து இருக்கிறாங்க, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தையை கர்த்தர் அடித்து விடுகிறார், அது செத்து விடுகிறது. அதுக்கப்புறம் உரியாவை மரித்து விடுகிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் பச்சைப்பாலை தாவீது தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுகிறார். சேர்ந்து வாழ்றாங்க, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பெயர் தான் சாலமோன். அந்த சாலமோன் மனகாவளம் பிள்ளை நகர்ல ஒரு 6 வயசு 7 வயசு பிள்ளைல பையனா ஓடி ஆடி விளாண்டா நம்ம ஊர் பொம்பளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போராம்பத்தியா சாலமோனு. அவங்க அம்மா மோசம். அவங்க அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு, சுகத்துக்கு ஆசைப்பட்டு, ராஜாங்கத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி போனவா. பெத்தெடுத்து போட்ட பிள்ளை போற போக்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இருக்க கூடும். நீங்க ரொம்ப சொல்லாத மாதிரி பாக்குறீங்க. சொல்லுவோம். அத சாலமோன் அந்த 8 வயசு பையனா காதுல கேட்டு இருக்க கூடும். ஏன்னா ஏன் இந்த குடும்பத்துல நான் பிள்ளையா படைச்சேங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஆண்டவரை ஒரு நாளும் கேள்வி கேட்கல. ஐயோ நான் இந்த அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டேனே, இந்த அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டேன்னு சொல்லி தன்னை தற்கொலைக்கு நேராக சென்று சாகவும் துணியவில்லை. நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா, நீங்கெல்லாம் ஒரு அப்பாவா, இப்படி ஒரு வாழ்க்கை கட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்னை ஏன் பெற்றெடுத்தீங்கன்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட அவன் கேள்வி கேட்கவும் இல்லை. தன்னைத்தானே நொந்து கொள்ளவும் இல்லை, சாகவும் இல்லை, தங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போடவும் இல்லை, உண்டாக்கின தெய்வத்தை தூசிக்கவும் இல்லை. மாறாக தன் குடும்ப சூழ்நிலைகளுக்கு மத்தியில சாலமோன் கர்த்தரை நேசித்தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்கிற ஞானத்தை விட சாலமோனுக்கு இருந்த ஞானம் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் இதுதான். தன் குடும்ப சூழ்நிலைகளுக்கு மத்தியில எனக்கு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது அப்படி இது இப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி கொண்டு ஓடி போகிறவன் அல்ல சாலமோன். தன்னை உண்டாக்கின தெய்வத்தை சாலமோன் நேசித்தான். நீதிமொழிகள் 3:15, நீதிமொழிகள் 8:11 சொல்லுகிறது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. யாத்ராகமம் 15:11, உபாகமம் 33:29, பிரசங்கி 8:1. இந்த வசனம்னா என்ன சொல்லுது தெரியுமா? யாத்ராகமம் 15:11 கர்த்தாவே தேவர்களிலே உமக்கு ஒப்பானவன் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உபாகமம் 33:29 கர்த்தருடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பிரசங்கி 8:1 ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஞானவானா மாறதுதான் பிரசங்கம் நடக்கு. ஞானமா மாறும். கர்த்தர் விரும்புறார், கர்த்தர் விரும்புறார். ஞானம் ஒரு அலங்காரம், ஞானம் ஒரு அலங்காரம். ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் ஒரு அலங்காரம். வசனத்திலிருந்து வருகிற தெய்வ ஞானம் ஒரு அலங்காரம். சாலமோனை அழகுபடுத்தினது ஆரம்ப காலத்துல. அற்புதமாக அரண்மனை கட்டினான், அற்புதமாக ஆலயம் கட்டினான். ஞானம் உள்ளவன் சாலமோன் ஆரம்ப காலத்துல. ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து உங்கள் கிரீடம் போல உயர்த்த விரும்புகிறார். கடைசியா ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 பேதுரு 3:4. சரி. பணிந்து கொள்ளும் சுபாவம் ஒரு அலங்காரம். குனிஞ்சி சொல்லுங்க, பணிந்து கொள்ளும் சுபாவம். நல்லா குனிங்கம்மா, என்ன நீங்க? பணிந்து கொள்ளும் சுபாவம் ஒரு அலங்காரம். நிறைய பேர் குனிய மாட்டேங்கீங்களே. இன்னும் ஒரே ஒரு தடவை, பணிந்து கொள்ளும் சுபாவம் ஒரு அலங்காரம். இப்படி 10 தடவை குனிஞ்சு நிமிந்தீங்கன்னா முதுவலி எல்லாம் போயிடும். சரி, வசனம் சொல்லுகிறது பணிந்து கொள்ளும் சுபாவம் ஒரு கேரக்டர், ரொம்ப அலங்காரம். சங்கீதம் 149:4 சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்தமேரின்னு பேர் வச்சிருப்பாங்க. வேண்டாம், கர்த்தர் மன்னிப்பார். எப்படியோ
மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 22 இருந்து 28 வரைக்கும் ஒரு வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்துல வருவாங்க. இயேசுவினிடத்துல தன்னுடைய மகனுக்காக, மகனா மகளா, மகளுக்காக வர்றாங்க. கொடிய வேதனைப்படுறா, பிசாசு போராட்டத்துல இருக்கிறா, நீ வந்து உதவி செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இயேசுநாதர் அமைதியா இருந்தாராம். ஹலோ கவனிங்க, இயேசுநாதர் அமைதியா இருந்தாராம். உடனே சீசர்கள் சொன்னாங்க, போதகரே இவளை அனுப்பி விடுமா, இவளுக்கு நேரம் ஆயிடுச்சு, இவர் சீக்கிரம் அனுப்பிடலாம் அப்படிங்கிறார். அவளும் வழிய கேட்டுக்கிட்டே வர்றாங்க. இயேசுநாதர் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரு, தன்னை தேடி வந்த, ஹலோ தன்னை தேடி வந்த, தன்னை நம்பி வந்த, தங்கிட்ட ஆசைப்பட்டு வந்த, தன்னுடைய மகளுடைய சுகத்திற்காக விரும்பி வந்த அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்னாரு. யாராவது உங்களை நாய்க்குட்டின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கோவம் வந்துரும்ல. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் அந்த அம்மாவை வந்து ஆண்டவர் நாய்க்குட்டின்னு சொல்றாருங்க. ஒரு கேவலமான வார்த்தை இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு 2 நிமிஷம் யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம். தன்னை இப்ப உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் ஆண்டவர் வந்து நீ நாய் மாதிரி என்ன பின்னாடியே வராதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன் நாய் மாதிரி என் பின்னாடியே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கேவலமான ஒரு வேட்ஸ் மாதிரி ஆண்டவர் சொல்லு. ஏன் ஆண்டவர் அன்பு இல்லையா? ஆண்டவருக்கு பாசம் இல்லையா? ஆண்டவருக்கு அவன் மேல அக்கறை இல்லையா? கரிசனை இல்லையா? அவர் தெய்வம் தானே, புரிந்து கொள்ள இல்லையா? ஏன் சொன்னார்? நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கத்தான் அவளுக்கு அப்படி சொன்னாரு. எல்லாரும் முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்லமா. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நம்மளா இருந்தா போய் இந்த ஆளை நம்பி வந்தோம் பாரு, இந்த ஊழியக்காரன் இல்ல இன்னொரு ஊழியக்காரன் அப்படின்னு போயிருப்போம். ஆனா அந்த அம்மா அப்படி இல்லை. இந்த அம்மா சொன்னாங்க, ஆமாண்டவரே, நான் நாய்க்குட்டியாவே இருந்துட்டு போறேன், இந்த மேசையில இருந்து கீழே விழும்புல பருக்க அதையாவது நாய்க்குட்டி தானே சாப்பிடும், அதை எனக்கு தாங்க, அதை எனக்கு தாங்க. இந்த லெந்து காலத்துல கர்த்தர் உங்க எல்லாருக்கிட்ட உள்ளத்துல எதிர்பார்க்கிறது இந்த பணிவு. நம்ம மனகாவளம்பிள்ளை நகர்ல இல்லாதது இந்த பணிவு. நானும் எத்தனையோ பேரை பாக்குறேன். கர்த்தர் சொன்னார், நான் ஜெபித்ததுனால சொல்றேன், நான் 3 நாளா சாப்பிடாம இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடல, வெறும் தண்ணி மாத்திரம் தான் குடிச்சிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு தருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்களுக்கு நான் உண்மையில அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னாரு, இந்த பணிந்து கொள்ளும் ஆவி, பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் அவர். பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆண்டவர் சொன்னாரு, இந்த பணிவுள்ள ஒரு உணர்வு, ஒரு சுபாவம் நம்ம வாழ்க்கையில எப்ப வருதோ அது ஒரு அலங்காரம், அது அற்புதமான ஒரு அலங்காரம். ஆண்டவர் இயேசு யோவான் 13ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் முன்ப நல்லா உட்கார்ந்து அந்த பந்தி நடக்கிற நேரத்துல அவர் எழுந்து சீசர்களுடைய பாதங்களை கழுவினார். ஒரு பணிந்து கொள்ளுகிற சுபாவத்தை அவர் சொன்னாரு, நான் எஜமானன் தான், நான் எல்லாருக்கும் பெரியவர் தான், நான் இறங்கி வந்து உங்க பாதத்தை கழுவுகிறேனே, நீங்கள் ஏன் ஒருவருக்கு ஒருவர் பாதத்தை கழுவ கூடாது? அந்த பணிவு ஏன் வரக்கூடாது? ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எஜமானனே செய்தது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அப்படியே செய்யுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த நாட்களில் செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தருடைய அலங்காரமே கணத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய அலங்காரமே கணத்தை கொண்டு வரும். நம்ம எல்லாருடைய உள்ளத்துல கர்த்தருடைய அலங்காரம் வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அலங்கார கிரீடம் கொடுப்பதற்காக அவர் முற்கிரீடம் ஏற்றுக்கொண்டார். என் மகளே, நீ அலங்கார கிரீடமா இருக்கணும். உன் வாழ்க்கையில் அலங்காரமா நீ மாறணும். உன் உள்ளத்துல ஒரு அலங்கார கிரீடம் உண்டாகணும். பரிசுத்தம் ஒரு அலங்காரம். எல்லாரும் ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே இந்த பரிசுத்தம் போதாது, இந்த பரிசுத்தம் எனக்கு போதாது ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய பரிசுத்தத்துல நான் வளரணும். உங்க பரிசுத்தத்துக்கு நேராக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்க பரிசுத்தம் எங்களுக்கு பெருகணும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம்,
நான் மிஸ்டு காலை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. நான் மெசேஜ பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. ஆண்டவர்ட்ட அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடி ப்ளீஸ். யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நேரம். இதுல இருந்து நாட்கள் ஆண்டவர் சுத்திகரிக்கிற ஒரு நேரம். என் பிள்ளைதான் நீ அலங்கார கிரீடமா மாறணும். அருமையான ஜனமே, நீ ராஜ முடியா மாறணும். அதுக்கு உனக்கு பரிசுத்த அலங்காரம் வேணும். உள்ளத்துல பரிசுத்த வேணும், இல்லத்துல பரிசுத்த வேணும், இருதயத்துல பரிசுத்த வேணும். எனக்கு பரிசுத்தம் தாங்கப்பான்னு கேட்கலாம். நான் பராக்கிரமம் செய்யக்கூடிய அந்த கிருபை எனக்கு வேணும். எனக்கு விசுவாசம் வளரணும். உங்க ரத்தத்தினால் எனக்கு தைரியம் கிடைக்கணும் ஆண்டவரே. உங்க சத்திய வார்த்தையினால் எனக்கு விசுவாசம் பெருகணும் ஆண்டவரே. என் விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. நம்மோடு ஐக்கியப்படுவோம் ஆண்டவரே. தாவீதை போல பரமனோடு ஐக்கியப்பட என் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யறேன். உம்மை துதிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை மனதாரம் ஆராதனை செய்வேன் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளுவேன் ஆண்டவரே. உம்மை அன்பு கூறுவேன் ஆண்டவரே. மனதார உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. மனதார உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. தாவீதை போல எத்தனை சூழ்நிலையில நெருக்கத்திலையும் நாம விடவே மாட்டாண்டவரே. நாம பற்றி கொள்ளுவோம் ஆண்டவரே. எக்காலத்திலும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. எக்காலத்திலும் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. துன்பம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் என் கர்த்தரை துதிப்பேன் ஆண்டவரே. I love you Jesus, I love you Jesus. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறேன் டாடி, உம்மை நேசிக்கிறேன் டாடி. எல்லா மனிதனை விட நான் உம்மை நேசிக்கிறப்பா. எல்லா மக்களை விட நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை விட நான் அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை விட, என் சொந்தங்களை விட, என் ஜாதியை விட நான் உம்மை அதிகமா நேசிப்பேன் ஆண்டவரே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. சாலமோன் அப்படி நேசித்ததுனாலதான் ஞானம் என்கிற அலங்கார கிரீடம் கிடைத்தது. எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேணும், ஞானம் வேணும். அடிக்கடி வீட்டுல சண்டை வருது, பிரச்சனை வருது. ஞானமில்லாத பேச்சு, ஞானமில்லாத செய்கை, ஞானமில்லாத காரியம் என்னை விட்டு மாறணும், என் குடும்பத்தை விட்டு மாறணும். ஐயோ, ஞானமில்லாத பேச்சுகள் வருது ஆண்டவரே. ஞானமில்லாம சண்டைகள் வருது ஆண்டவரே. மத்தேயு 12:42 ஆண்டவர் சொன்னாரு, சாலமோனிலும் பெரிய ஞானி நான் ஒருவர் இங்க இருக்கிறேன். கொலோசியர் 2:3 அவருக்குள்ளாக ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் ஞானத்தின் உறைவிடம். எல்லாரும் கேட்கலாம், எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. எந்த காலத்துல எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, ஞானத்தை தாங்கப்பா. அது ஒரு அலங்கார கிரீடம், அது எனக்கு வேணும்னு கேளுங்க. தங்கச்சி கேளுங்க, நான் உலகத்துல சாட்சியா வாழணும்னா ஞானம் வேணும். உண்மையா வாழணும்னா ஞானம் வேணும். நல்ல வேலை செய்யணுமா ஞானம் வேணும். குடும்பத்தை நடத்த வேண்டுமா ஞானம் வேண்டும். சாட்சி சொல்ல வேண்டுமா ஞானம் வேண்டும். பிரசங்கம் பண்ண வேண்டுமா ஞானம் வேண்டும். உள்ளவனா மாறி மற்றவர்களை ஞான பாதையில் நடத்த கிருபை தாங்கப்பா. நான் ஞானம் உள்ளவளா மாறி மற்றவர்களை ஞான பாதையில நடத்த கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. நான் ஞானம் உள்ளவளா மாறணும். என் வாழ்க்கையில ஞானம் உள்ளதா மாறணும். விசித்திரமானத, வினோதமானத யூகித்து செய்யக்கூடிய ஞானம் என் படிப்பிலே உண்டாவதாக, என் வேலையிலே உண்டாவதாக, என் குடும்ப வாழ்க்கையிலே உண்டாவதாக, என் பொருளாதாரத்திலே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, பரத்திலிருந்து என் ஜனங்களுக்கு உம்முடைய ஞானத்தை கட்டவிழ்த்து விடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரலோகத்தின் ஞானத்தை திறந்தருளுவீராக. ஆண்டவரே, என் ஜனத்தை ஞானத்தினால் நிரப்புவீராக. ஐயோ, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அது மாறும் ஆண்டவரே, அது விலகும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஞானத்தாலே நிரப்புவீராக. ஞானத்தாலே நிரப்புங்க, ஞானத்தாலே நிரப்புங்க. நான் பணிந்து கொள்கிற சுபாவமா என் வாழ்க்கை மாறும். சண்டை பண்றவங்களா இருக்க கூடாது. நான் பணிந்து கொள்ளணும் ஆண்டவரே.
ஒரு கானானிய ஸ்திரீக்குள்ள இருந்த சுபாவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லையே, கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல இல்லையே. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இந்த மனகாவளம்பல நேரல இல்லையே. ஒரு கானானிய ஸ்திரீக்குள்ள இருந்த சுபாவம் என் ஜனங்களுக்கு